ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சோபா விலாக். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வணக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள், மீன் மசாலா, குழம்பு மசால், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம புளி கரைசலுக்கு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கரைச்சி நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். மிக்சியை அந்த தண்ணியை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி வந்து நமக்கு இன்னும் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம விருப்பம் தான். நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாறை மீன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம விருப்பம்தான். ஆனால் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறுபடியும் வச்சு சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஒரு கொதி வந்தால் போதும். மீன் வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா மீன் கரைஞ்சி போயிடும். அதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.